ஒரு தந்தைகிட்ட வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான், அப்பா என்னோட அலமாரியில இடமே இல்ல, எனக்கு துணிமணிகளை வச்சு எடுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. எனக்கு இன்னொரு புதிய அலமாரி வாங்கி தாருங்கள் அப்படின்னு. அப்பா கூட்டிட்டு போயிட்டு அந்த அலமாரியிட்ட நிக்க வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 15 நிமிஷம் நேரம் ஒதுக்கு, நீ தினந்தோறும் அல்லது வாரம் முழுக்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய உன்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு ரேக்கில் எடுத்து வை அப்படின்னாரா. ஸோ முதல்ல எல்லா துணியும் வெளியில் எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் அல்லது வாரம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸை ஒரு ரேக்கில் வச்சிருக்காப்ல. எப்பயாவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ் அந்த மேல் ரேக்கில் வை, ஏன்னா அது எப்பயாவது எடுக்க போகிறேன், அன்னைக்கு ஸ்டூல் போட்டு எடுத்துக்கலாம், அதில் வை அப்படின்னாரா. அதில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கென்றும் வெளியிடங்களுக்கு போவதற்கென்றும் வச்சிருக்கக்கூடிய இதை வந்து ஒரு ரேக்கில் வை அப்படின்னு சொன்னாப்ல. வச்சாச்சு. வச்ச பிறகு பார்த்தா 4 ரேக்கு மிச்சம் வந்துச்சான். இருக்க 7 ரேக்கு முழுக்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அன்ஆர்கனைஸ்டாக அடுக்கி வைக்கிறப்ப இடமே இல்லாத அலமாரியில் சரியாக அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிற போது 4 ஷெல்ஃபு மிச்சமாக இருந்தது. நம்ம மைண்டே அதுதான், எல்லாத்தையும் கச்சா மூச்சான்னு உள்ள வச்சிருக்கு, எது தேவை எது தேவையில்லை.